வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 2, கார்த்திகை 16. வங்கக்கடலில் விடைபெறாத நிகழ்வும் தொடரும் மழைப்பொழிவும். இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் சார்ந்து நீடிக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த கட்டமாக இது கரை நகர்வதில் மேலும் தாமதம் நீடிக்கிறது. தொடக்கத்தில் இந்த நிகழ்வு பற்றி நாம் விளக்கமளித்த போது இந்த நிகழ்வானது டெல்டா கரையொட்டி நகர்ந்து திருவள்ளூர் வரை நீடித்த மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறேன். இது கரை கடப்பது என்பதை விட கரையொட்டி நகர்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதுதான் நமது விளக்கம். தற்போதைய நிலையில் அவ்வாறான நிலையே காணப்படுகிறது. ஏன்னா இது கரையொட்டி மேலும் நிலப்பகுதிகள் உள்நுழைய இது மேலும் வலுவிழந்த நிகழ்வாக உள்நுழைந்து ஒரு குறைவெடுத்த நிலையாக வலுக்குறைந்து மேலும் இது தென்மேற்கில் நகர்ந்து டெல்டா மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் வழி தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு குறைவெடுத்த நிலையாகவோ அல்லது ஒரு மேலடுக்கு சுழற்சியாகவோ நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் 4-5 தேதிக்குள். அதுவரை தமிழகத்தில் மழைப்பொழிவானது தொடரக்கூடும். இன்றும் நாளையும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் தொடரக்கூடும். அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை கடந்த நிகழ்வினுடைய தெற்கு தென்மேற்கு நகர்வை பொறுத்து கடலூர், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் இன்று பிற்பகலுக்கு பிந்திய மாலை நேரங்களில் மழைப்பொழிவு வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. முற்பகல் வாக்கில் கூட மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். மேலும் இன்று மாலை நேரங்களில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை காற்று பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். கோவை மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்டத்திலையும். அதேபோல ஈரோடு மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் இன்றைய நிலையில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த மழைப்பொழிவானது தெற்கு உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை வாய்ப்புகளாக வெப்பம் உயர்வு நிலையை பொறுத்து குளிரலை பரவலை சார்ந்து வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள் மாவட்டங்களில், அதாவது மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், மத்திய மேற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் ஏற்படலாம். இது இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. நாளைய தினம் இந்த நிகழ்வானது அடுத்த நிலையில் குறைவெடுத்த நிலையாக தெற்கு தென்மேற்கில் நகரக்கூடும் என்பதால் மழைப்பொழிவின் தீவிரம் தெற்கு நோக்கி வலுவடையலாம். மத்திய மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையலாம். தெற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில வடகடலோர் மாவட்டங்களிலும் சென்னை தொடங்கி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினமும் இருக்கின்றன. வடக்கு உள் மாவட்டங்களிலும், அதாவது வடக்கு உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய மழைக்கான வாய்ப்புகள்
பரவலாக இருக்கின்றன. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மழைப்பொழிவானது தெற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகரக்கூடும். வடக்கில் குறைந்து தெற்கில் சற்று பரவலாகி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகளும் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்கள்லையும், டெல்டா மாவட்டங்கள்லையும், தெற்கு உள் மாவட்டங்கள்லையும், தென் கடலோர மாவட்டங்கள்லையும், தென் கடைகோடி மாவட்டங்கள் வரை அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பரவலாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். இந்த சுற்று மழை வாய்ப்பு வரக்கூடிய டிசம்பர் 7 அல்லது 8 வரை நீடிக்கக்கூடும். இதனை கடந்து அடுத்த நிலையில் குறைவெடுத்த நிலைகள் வலுவடையும். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து இதனை பொறுத்து மழைப்பொழிவினுடைய அடுத்தடுத்த சுற்றுகள் டிசம்பர் 12 முதல் 14, 15 வரையும், 15ஆம் தேதி தொடங்கி 24, 25 தேதி இந்த இடைவெளியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைவெடுத்த நிலை உருவாகவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த நிலையில் முன்னேறவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்தகைய நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை. ஏன்னா கிழக்கு காற்று தடை விலக இருக்கிறது. 4ஆம் தேதி டிசம்பர் 4 முதல் கிழக்கு காற்றினுடைய தடை விலகும். அதாவது தென்சீனக்கடல் நிகழ்வு வலுவிழக்கும். அந்த நிலையில் கிழக்கு காற்றினுடைய வருகை அதிகரிக்க கடலோர மாவட்டங்களில் இயல்பாகவே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடையும். வடகடலோர மாவட்டங்களிலும், டெல்டா கடலோர மாவட்டங்களிலும், அதே போல தென் கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு காற்றினுடைய வரவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் மழைப்பொழிவும் பருவமழையினுடைய நகர்வாக நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வரக்கூடிய நாட்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடியது. கிழக்கு காற்றினுடைய வருகையே இந்த வரக்கூடிய தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வினுடைய தீவிரத்தை வலுப்படுத்தும். ஏன்னா கிழக்கு காற்றில் ஈரப்பதம் நிறைந்த குளிர்காற்று இணைப்புடன் வருகிறது. இதனுடைய குறைபாடு தற்போதைய நிகழ்வு வலுக்குறைந்த நிகழ்வாகவும் தொடர்ந்து கடலில் நீடித்து வரக்கூடிய நிகழ்வாகவும் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். தென்கிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து தென்கிழக்கு காற்றினை தென்மேற்கு திசையில் இருந்து, அதாவது இலங்கையினுடைய நிலப்பரப்பை ஒட்டிய கடல் பகுதி வழியாக அந்த ஈரப்பதம் நிறைந்த காற்றை உள்ளீர்த்து இந்த நிகழ்வானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. கிழக்கு காற்று வலுவடைந்திருந்தால் இந்த நிகழ்வானது ஒரு புயலாகவே கரை கடந்திருக்கும். அதற்கான தடை ஏற்பட்டதன் விளைவாக தொடர்ந்து இந்த நிகழ்வானது காற்று கிடைக்கும் திசை நோக்கி அதனுடைய நகர்வுகளை மாற்றி அமைத்து நீடிக்கிறது. இதுதான் உண்மை. இந்த அமைவிலேயே தற்போதைய நிகழ்வு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பும். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.